வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சி அடையிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன, இது இதுக்கோசரம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் வந்து ரெண்டு டாக்ஸேஷன் வச்சிருக்காங்க, ஒன்று இன்டைரக்ட், இன்னொன்று டைரக்ட். இன்டைரக்ட் ஆல்ரெடி ஜிஎஸ்டி ஒன் ஆஃப் த காம்பனண்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி சில ஃபார்ம்ஸ் கொடுப்போம், இயர்லி சில ஃபார்ம்ஸ் கொடுப்போம். ஜிஎஸ்டிஆர் 1, 3B இதெல்லாம் மந்த்லி கொடுக்குறோம், இயர்லி 9, 9C எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ டைரக்ட் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் மெயின் காம்பனண்டா இருக்கும். அந்த இன்கம் டேக்ஸ்ல இயர்லி ஒன்ஸ் எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணுவோம். அப்படி சப்மிட் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இன்கம் இருக்கும். ஸோ அந்த நேச்சர் ஆஃப் இன்கம் பொறுத்து, டைப் ஆஃப் பிசினஸை பொறுத்து, டைப் ஆஃப் பீப்புளை பொறுத்து ஓகேங்களா ஒவ்வொரு ஃபார்ம் அப்ளை ஆகும். ஸோ உதாரணமா பாத்தீங்கன்னா ITR 1, ITR 2 இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனி எல்எல்பிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ITR ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நீங்க கொடுக்கக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா, அதாவது ஆடிட்டர் ப்ரிப்பேர் பண்றதாகட்டும் இல்ல சைன் பண்ணி கொடுக்கறதாகட்டும், அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. பட் இது இல்லாம மத்த என்டிட்டி ஓகேங்களா, உதாரணமா இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப், அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் வேணும்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆடிட்டர்ஸும் அவங்க ITR சப்மிட் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு கன்சர்னும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும் இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகட்டும் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமா ITR ஒர்க் அவுட் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆடிட்டர்ஸும் அதில் சைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அந்த மாதிரி ஒரு சில பேர் யாரெல்லாம் இந்த கார்பரேட் என்டிட்டிஸ் இல்லாம நான் கார்பரேட் என்டிட்டிஸா இருக்காங்களோ, நான் சொன்ன கம்பெனி ஆகட்டும் LLP ஆகட்டும் இதெல்லாம் இல்லாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டை ICAI, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்க ஒரு சில ஃபார்மெட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மெட்ல தான் நீங்க என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும் இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபார்மெட் மூலமா தான் நீங்க எல்லாமே ITR கால்குலேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். நீங்க ஆடிட்டர்ஸ் யாராச்சும் சைன் பண்ணி ரெக்கார்ட்ஸை கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னா இந்த ஃபார்மெட்ல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபார்மெட்ஸை இப்போ ICAI ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அதில் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னன்னா, டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் டேலியில் மெயின்டைன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டேலியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் திரும்ப அந்த டெம்ப்ளேட்லையோ அல்லது அவங்க கொடுக்குற ஃபார்முலையோ டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும்னா நம்மளுக்கு மேனுவல் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் டேலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வே ஆஃப் அப்ரோச் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த வே ஆஃப் அப்ரோச் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா உங்க மேனுவல் ஒர்க்கை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி சில ஆட்டோமேட் மூலமா நீங்க உங்களோட ஒர்க்ல 100% இல்லாம ஒரு 30%, 40% மூலமா ஒர்க் பண்ணி ஈஸியா வேலை சப்மிட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மெயினா இதோட ஆப்ஜெக்டிவ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ICAI தான் இந்த ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கம்பெனி LLPக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆகட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் இல்லை ஒரு HEF ஆகட்டும், இவங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபார்மெட்டை தான் சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபார்மெட்டை இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ்ங்கிற ஒரு டாபிக் மூலமா இந்த மாதிரி ஃபார்மெட் நீங்க எவ்ரி இயர் நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய ரெக்கார்டை இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மெட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு பேலன்ஸ் ஷீட்னா இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நோட், அந்த பேலன்ஸ் ஷீட்டோட நோட், இப்போ உதாரணமா கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாங்கன்னா அந்த கேபிட்டல் அக்கௌண்டோட பிரீஃப் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கணும், அதோட நோட் இப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி பிரிஸ்கிரைப்டா இருக்கு, ஆக்ட்லயுமே இருக்கு. அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஒவ்வொரு லெவல் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த லெவல் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த டூல் ஃபர்ஸ்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. இந்த டூல் எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட். அந்த எக்ஸல் டெம்ப்ளேட் என்னன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சில கால்குலேஷன் பிரிஸ்கிரைப் ஃபார்மெட்லாம் இருக்கும். அதை ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, ஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணாம இருக்கிறதுக்கு டேலியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸி வேலை அதை நீங்க ஜென்ரேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க வந்து ஒரிஜினல் லைசன்ஸ் டேலி வச்சிருக்கீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் இருக்கு, அது கரண்ட் ரிலீஸ்ல தான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். செகண்ட் எலிஜிபிலிட்டி என்னங்கிறத நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட tally solution.com, அதுக்கு tally solution.com வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஓகேங்களா
வெப்சைட்டுக்குள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்க பேஜ் இருக்கும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் கார்பரேட்னு ஒரு ஹைலைட் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்க டேலி சீரியல் நம்பர் இங்க கேட்கும். ஓகேங்களா? உங்க டேலி சீரியல் நம்பர் என்ன பண்ணணும், நீங்க செக் பண்ணிட்டு டேலிக்குள்ள போய் ஹெல்ப்குள்ள போயிட்டு இந்த அபவுட்குள்ள போனீங்கன்னா உங்க டேலி சீரியல் நம்பர் இங்க காட்டும். ஓகேங்களா? இந்த டேலி சீரியல் நம்பர் இங்க என்ன பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்படி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போறேன். இங்க எக்ஸ்போர்ட் போற எந்த ஆப்ஷனும் புதுசா இருக்காது. இதே ஆப்ஷன் தான் இருக்கும். பட் இங்க எலிஜிபிலிட்டி போட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஓடிபி சென்ட் யுவர் லைசன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடிக்குன்னு வரும். ஸோ இந்த ஓடிபி நீங்க எந்த டேலி வாங்கும் போது எந்த மெயில் ஐடி கொடுத்து வாங்கியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் என்ன ஆகும்னா ஓடிபி போகும். நீங்க அந்த ஓடிபி எடுத்து இங்க கொடுக்கணும். கொடுத்து சப்மிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ஃபியூச்சர் எனபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ கங்க்ராச்சுலேஷன், யுவர் டேலி சீரியல் நம்பர் இஸ் சக்சஸ்ஃபுல்லி லிங்க்டு, கைண்ட்லி அப்டேட் த லைசன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா மறுபடியும் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போறேன், எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன், எந்த ஆப்ஷனும் புதுசா வரல. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஹெல்ப்குள்ள போறேன். ஹெல்ப்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ், லைசன்ஸ், மேனேஜ் லைசன்ஸ்குள்ள போறேன். இங்க ரைட் சைடில் அப்டேட்னு இருக்கும். இந்த அப்டேட்டுக்குள்ள போயிட்டு அப்டேட்டுக்குள்ள போயிட்டு லைசன்ஸ் என்ன பண்றேன், அப்டேட் பண்றேன். இப்போ லைசன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபியூச்சர் எனபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க லைசன்ஸ் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபியூச்சர் எனபிள் ஆகும். பிளஸ் இந்த ஃபியூச்சர் எனபிள் ஆகும்போது ஒரு ஃபோல்டர் இந்த டேலி நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய லொகேஷன்லயே என்ன ஆயிடும், அதுவே ஜென்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டரையும் கொண்டு வந்துடும், அந்த ஃபியூச்சரையும் என்ன பண்ணும், எனபிள் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அது என்ன பண்ணிருக்கோம், லைசன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். லைசன்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ லைசன்ஸ் அப்டேட் ஆன பின்னாடி மறுபடியும் டேலி ரீஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வேணுங்கிற கம்பெனிக்கு செலக்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த லைசன்ஸ் அப்டேட் பண்ணினீங்கன்னாவே பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள போயிட்டு எக்ஸ்போர்ட் போனால் என்ன வருது, புது ஃபியூச்சர் வந்துடும். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஇன்னு சொல்லிட்டு புது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சில டேட்டாஸ் வச்சிருக்கேன். அந்த டேட்டா இருக்கக்கூடிய கம்பெனியை இப்போ நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ண போறேன். ஒரு டெமோ கம்பெனி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 24, 25, 23, 24 ரெண்டு கம்பெனி என் கையில் இருக்கு. இது கரண்ட் இயர் கம்பெனி, நான் ஃபைல் பண்ண வேண்டிய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய கரண்ட் இயர் கம்பெனி. இது ப்ரீவியஸ் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் இயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சேம் சினரியோ என்னோட ப்ரீவியஸ் இயரையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2 வருஷம் ஒரே டேட்டால இருந்தால் ப்ராப்ளம் இல்லை சார், நாங்கள் ஆடிட்டிங்கோசரம் 2 வருஷம் டேட்டாஸும் பிரித்து வச்சுட்டேன் அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்ட் இயர், நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய கரண்ட் இயர் டேட்டாவை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயரும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேலி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோல்டர். ஓகேங்களா? நம்ம டேலி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோல்டர் போய் பார்க்கலாம். டேலி பிரைம், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ மோர், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுக்குறேன். இங்க போய் பாருங்க, ஆப் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் புதுசா இன்ஸ்டால் ஆயிருக்கும். இந்த ஆப் ரிசோர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா பிளகின்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த பிளகின்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஇன்னு ஒன்று இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் ஒன்று இருக்கும். ஓகேங்க? நான் சொன்ன எக்ஸல் டெம்ப்ளேட், அதாவது ப்ரீ டிஃபைன்டா ஐசிஐ கொடுத்த டெம்ப்ளேட் இதுக்குள்ள டவுன்லோட் ஆயிருக்கு. டேலிலையும் அந்த ஃபியூச்சர் எனபிள் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி நான் எங்க வேணுமோ அங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு இந்த இடத்துல இந்த கிளைண்ட்டோட ஃபோல்டர்ல நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்றேன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபோல்டரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க ஒரு டெம்ப்ளேட் கிடைச்சிருக்கா. இந்த டெம்ப்ளேட் தான் ஐசிஐ ரெக்கமெண்ட் பண்ண டெம்ப்ளேட். ஐசிஏஐ ரெக்கமெண்ட் பண்ண டெம்ப்ளேட் இதுதான். இந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்றேன். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்ல இந்த டெம்ப்ளேட்டை பத்தி சொல்றேன். இந்த ரீட்மீ போனீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ல என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்ன மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது இருக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு இண்டெக்ஸ் பேஜ் என்னன்னா பின்னாடி வரக்கூடிய சப்ஷீட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். உதாரணமா இப்ப பாருங்க பேசிக் இன்ஃபோன்னு இருக்கு. பேசிக் இன்ஃபோல என்ன கேட்பாங்கன்னு இருக்கு. இப்போ நான் பேசிக் இன்ஃபோவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பேசிக் இன்ஃபோ ஷீட் தானே ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்போ நான் கடைசியா இருக்கிற ஷீட் போகணும்னா இங்க இருந்து இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இதை கிளிக் பண்ணனா என் கடைசி சீட்டுக்கு போக முடியும். ஸோ அப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜ் யூஸ் பண்ணி நீங்க எந்த பேஜ் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் போய்க்கலாம். ஸோ அது கொடுத்துருப்பாங்க. பேசிக் இன்ஃபோ, கம்பெனி பத்தின டீடைல்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ் ஃபார் கரண்ட் இயர், ட்ரையல் பேலன்ஸ் ஃபார் ப்ரீவியஸ் இயர், நோட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதே மாதிரி நோட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட் 3, நோட்ஸ் பேலன்ஸ் ஷீட் 4,
அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ஸோட நோட்ஸ் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸோட நோட்ஸுமே இருக்கும். தெரியுதா? நோட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டோட முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நோட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபார்மெட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மெட்டை ஃபில் பண்ணி தான் சப்மிட் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த ஃபார்மெட்டை என்ன பண்ணிட்டேன்னா டேலி ஃபோல்டர்ல இருந்து காப்பி பண்ணி நான் இன்னொரு ஃபோல்டர்ல என்ன பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ மறுபடியும் டேலி வரேன். கரண்ட் இயர் டேட்டா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த டேட்டாவை தான் நான் என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போறேன். இந்த டேட்டாவை தான் அந்த ஃபார்மெட்லயும் நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்போர்ட், அடுத்தது என்ன இருக்கு, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஇன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டேட்டை செக் பண்ணிக்கோங்க. 1/4 இருந்து 31 மார்ச் 2025 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் எஃப்சி கொடுத்துட்டேன். பிளஸ் கான்ஃபிகர் பண்ண போறேன். இந்த கான்ஃபிகர்ல பாருங்க கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் ரெண்டு ஒரே டேட்டாவா இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த சினாரியில் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு டேட்டாவா பிரிச்சு வச்சிருக்கோம். கரண்ட் இயர் டேட்டா நம்ம கிட்ட இருக்கு, ப்ரீவியஸ் இயர் டேட்டா செப்பரேட்டா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரீவியஸ் இயர் டேட்டா செப்பரேட்டா இருக்கிறதுங்கிறங்காட்டிக்கு இது எஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அடுத்தது என்ன கேட்கணும், ப்ரீவியஸ் இயர் டேட்டா எங்க இருக்குன்னு கேட்கும். நம்ம ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் இயர் டேட்டாஸையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஃபோல்டர்ல இதை நான் பேஸ்ட் பண்ணட்டும் இந்த எக்ஸ்எம்எல் அப்படின்னு கேட்கும். இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோல்டர்ல அந்த அவங்க கொடுத்த டெம்ப்ளேட்டையும் டவுன்லோட் பண்ணி அதை வேற ஒரு ஃபோல்டர்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே இடத்துல நான் இப்போ என்ன பண்றேன், எக்ஸ்எம்எல் எனக்கு கொடுத்துருன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்எம்எல் ஜென்ரேட் பண்ணி இந்த ஃபோல்டர்ல அது கொண்டு வந்துடும். டேலி இப்போ என்ன பண்ணிடுச்சு, ஈஸியா நம்ம போட்டு வச்சிருக்கிற அக்கௌண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் ரெண்டையும் சேர்த்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலா ஜென்ரேட் பண்ணி நம்ம சேவ் பண்ண லொகேஷன்ல சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த டெம்ப்ளேட்டை ஓபன் பண்றேன். எனேபிள் கண்டென்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் இன்ஃபோ பேஜ் போய்க்கிறேன். இங்க ஏதாவது செலக்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் டு இம்போர்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்எம்எல் இருக்குல்ல அதை உள்ள கொண்டு வரேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோம்னா என்ன வருது, டேட்டா இம்போர்ட் இன் ப்ரோக்ரஸ் ப்ளீஸ் வெயிட்னு இருக்கும். எல்லா விதமான டேட்டாஸும் என்ன ஆயிடும், கொண்டு வந்துடும். டேட்டா இம்போர்ட் சக்சஸ்ஃபுல்லி, ஹெட்டர் மேப்பிங் இன் ப்ரோக்ரஸ், ப்ளீஸ் வெயிட். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்எம்எல் ரீட் பண்ணி அதுவே எவ்வளவு தூரம் மேப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மேப் பண்ணி செட் பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% ஆஃப் டேட்டாஸ் அது மேப் பண்ணிடும். மினிமம் 30 to 40% ஆஃப் டேட்டா அது மேப் பண்ண முடியாம இருக்கும். அந்த மேப்பிங் மட்டும் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, டேட்டாஸ் எல்லாம் சிலது ஃபில் அவுட் ஆகி உட்காந்துருச்சு. ஃபில் ஆகாத டேட்டாஸை நம்ம இங்கே டைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நேராக நான் என்ன பண்றேன்னா பேலன்ஸ் ஷீட் போய் பார்க்குறேன். சில வேல்யூஸ் வந்து உட்காந்துருக்கு, தெரியுதா? ஸோ எல்லா வேல்யூஸ் வந்து உட்காந்துருக்கு. பட் இங்க பாருங்க அன்மேப்டு லைபிலிட்டி லெட்ஜர். இதோட மீனிங் என்னன்னா டேலில இருந்து நம்ம டேட்டாவை இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்ல இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ண பின்னாடி என்ன ஆகுது, சிலது அதனால ரெகனைஸ் பண்ணி மேப் பண்ண முடியல. பிகாஸ் என்னன்னா நம்ம நிறைய குரூப்ஸ் சப் குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்திருப்போம். அது ரெகனைஸ் பண்ணி கோர முடியாதங்காட்டிக்கு என்ன ஆயிரும்னா அன்மேப்டுன்னு சொல்லி வரும். இது ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ லைபிலிட்டியில என்ன இருக்கு, அன்மேப்டுன்னு இருக்கா. அதே மாதிரி அசெட்ல என்ன இருக்கும், அன்மேப்டுன்னு இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போய் பாருங்க, அதுலயும் அன்மேப்டு ஃபார் இன்கம், அன்மேப்டு ஃபார் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த அன்மேப்டு அப்படிங்கறத நம்ம எப்படி மேப் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிபி கரண்ட் இயர், டிபி ப்ரீவியஸ் இயர், இந்த ரெண்டுக்குள்ள தான் எல்லா வேல்யூஸும் வந்து கோரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த நோட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டிபி கரண்ட் இயரும் டிபி ப்ரீவியஸ் இயரையும் நம்ம கிளியர் பண்ணாவே போதும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம டேலில இருந்து அதுவே எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாருங்க பேலன்ஸ் ஷீட் போறேன். பேலன்ஸ் ஷீட்ல என்ன இல்லை, கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒரு வேல்யூமே இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா கரண்ட் இயர் போயிட்டு நான் என்னோட கேபிட்டல் அக்கௌண்ட் ரிலேட்டடான என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நான் மேப் பண்றேன். ஓகேங்களா? இதுவே சிலது என்ன ஆயிருது, டேலில இருந்து எடுத்துட்டு வரும்போது பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டியில என்ன ஆகுது, ஓனர் கேபிட்டல் அக்கௌண்ட்ங்கிறதுல கொண்டு வந்து வச்சிருக்கு. அப்போ நம்ம இதை டைரக்டா என்ன மேப் பண்ணி விட்டுறலாம், கேபிட்டல் அக்கௌண்ட்னே மேப் பண்றேன். கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுக்குறேன். இதையும் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு லெட்ஜர்ஸ், இந்த ரெண்டு லெட்ஜர்ஸோட வேல்யூ நான் இதுக்கு கீழே மேப் பண்ண போறேன், கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே மேப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ சேம் சினாரியோ ஒரு சேல்ஸ் ரிலேட்டடானது. ஓகேங்களா? அதையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தது நம்ம என்ன பார்த்தோம், பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடானது பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேல்ஸ் ரிலேட்டடான டீடைல்ஸை மேப் பண்ண போறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிலேட்டடானது மேப் பண்றேன். சேல் ஆஃப் ப்ராடக்ட் மேப் பண்ணிடுறேன். இங்க பாருங்க நம்ம மேப் பண்ண இந்த இடத்துல அன்மேப்டுங்கிறது தானா சேஞ்ச் ஓவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம மேப் பண்ணும்போது இருக்கும், அன்மேப்டுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க மேப் பண்ணிட்டீங்கன்னா அது என்னவா சேஞ்ச் ஓவர் ஆகும்,
அன்மேப்டு இருக்கிறதெல்லாம் நீங்க மேப் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே பிளாங்கா சேஞ்ச் ஓவர் ஆயிடும் அந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது. இப்போ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் மேப் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ அன்மேப்டு போயிருச்சு, ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயரும் போறேன். ப்ரீவியஸ் இயர்லயும் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு. நான் அதையும் பண்ணிடுறேன். பாருங்க அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகுது, தெரியுதா? ஓகேவா? ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அன்மேப்டு எல்லாத்தையும் நீங்க மேப் பண்ணணும். இப்போ போய் பேலன்ஸ் ஷீட் பாருங்க, வேல்யூஸ் வந்திருக்கு, தெரியுதா? அப்படியே வேல்யூஸ் எல்லாம் இருந்தது, இப்போ வேல்யூஸ் வருது. அதே மாதிரி அன்மேப்டோட வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகுது? சேஞ்ச் ஓவர் ஆயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் பாருங்க, வேல்யூஸ் இப்போ வந்திருக்கு, அப்படியே இல்லாம இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்னன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல அன்மேப்டுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டா மேப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? வேல்யூஸ் அப்டேட் ஆகும். அதே மாதிரி நோட்ஸோடதும் போய் பாருங்க, வேல்யூஸ் வருது, தெரியுதா? ஸோ எல்லாமே அதுவே எடுக்கும். ஸோ அப்போ என்னன்னா டேலியிலிருந்து எக்ஸ்எம்எல் லோட் பண்ணணும், அதுவே வேல்யூஸ் ஃபில் பண்ணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது மாதிரி மேப் ஆகாம லைபிலிட்டி லெஜர், அசெட் லெஜர், இன்கம் லெஜர், எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதில் இருக்குன்னு பார்த்தோம், இந்த டிபி கரண்ட் இயர்லயோ டிபி ப்ரீவியஸ்லயும் இருக்கும். அதோட ஸ்டேட்டஸ் அன்மேப்டு இருக்கிறத மட்டும் நீங்க ஒவ்வொன்றா போய் மேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகி நோட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் பண்ணிக்கும். ஸோ ஈஸியா மேப் பண்ண முடியும். ஸோ இதனால என்னன்னா நீங்க ஒவ்வொரு லெட்ஜர்ஸை டைப் பண்ணணும், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் டேலியில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க மேப்பிங் மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்மெட்டை ஈஸியாவே உங்களால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டேலி, அதே மாதிரி டேலி வெப்சைட்ல போயிட்டு அந்த சீரியல் நம்பர் போட்டு செக் பண்ணணும். அந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி அந்த ப்ராடக்ட்டோட மெயில் ஐடிக்கு, ஒரு டேலியோட ப்ராடக்ட்டோட இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டேலியில என்ன ஆகணும், நீங்க லைசன்ஸ் ஒரு ட்ரிப் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிஓங்கிற ஆப்ஷன் எனபிள் ஆயிடும். அதே மாதிரி டேலி ஃபோல்டர்ல என்ன ஆகும், அந்த ஆப் ரிசோர்ஸ்க்குள்ள பிளக்இன்குள்ள வந்து அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்சிசிங்கிற ஒரு ஃபார்மட் டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஸோ ஃபியூச்சர் எனபிள் ஆகிடும், டெம்ப்ளேட்டும் டவுன்லோட் ஆகும். அந்த டெம்ப்ளேட் பேரண்ட் டெம்ப்ளேட், அதை நீங்க காப்பி பண்ணி வேணா ஆல்டர் பண்ணுங்க, அது மேல எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த 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 ஃபோல்டரை நான் காப்பி பண்ணி வெளியே வேற ஒரு ஃபோல்டர்ல வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸல் டெம்ப்ளேட்ல நான் ஒரு ட்ரிப் ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டை சேவ் பண்ண முன்னாடி மறுபடியும் டேலியில போய் பேலன்ஸ் ஷீட் போயிட்டு கரண்ட் இயர் டேட்டா, ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை செலக்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் மூலமா அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்சிஇ ஆப்ஷன் மூலமா நான் எக்ஸ்எம்எல் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை இதில் அப்லோட் பண்ணோன்னே வேல்யூஸ் வந்துச்சு. வேல்யூல மேப் ஆகாததை நான் இப்போ மேப் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் ஈஸியான வே. இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாத்து மூலமாவும் சிம்பிளா உங்களால ஃபைல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான வே. ஸோ இதை யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் மேனுவலா ஒர்க் பண்றதுக்கு பதுவா இதை நீங்க என்ன பண்ணிக்க முடியும், சிம்பிளா ஃபைல் பண்ண முடியும். அதுதான் இதில் இந்த ப்ராடக்ட் ரூலை நாங்கள் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படிதான் செய்யணுங்கிறது தான் இங்க இருக்கும். இதை ஈஸியா யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.